உங்களுடைய ஆட்டோகிராஃப் தான் வேண்டும். சுஜாதாவுடனான மறக்க முடியாத நிகழ்வு. இதை நமக்கு பகிர்ந்தவர் சுஜாதாவின் தீவிர வாசகரும் எழுத்தாளருமான திரு எஸ்கேபி கருணா. இது நடந்த வருடம் 1987 என்று அவரே குறிப்பிடுகிறார். இனி ஓவர் டு எஸ்கேபி கருணா. சுஜாதாவுடனான எனது முதல் சந்திப்பு இது. எனது கல்லூரியில் முதல் வருடம் முடியும் நேரத்தில் பல்கலைக்கழகம் முழுவதும் ஏதோ ஒரு வேலை நிறுத்தத்தால் திடீர் விடுமுறை கிடைத்தது. எனக்கு ஒரு வருடம் முன்பு சேர்ந்தவர்களே இன்னமும் முதல் வருட தேர்வு எழுதாமல் இருந்த வினோதமான சூழல் அது. அதாவது பல்கலைக்கழகத்தில் ஒரே நேரத்தில் 2 பேட்ச் முதல் வருட மாணவர்கள். அதனால் ராகிங் எல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வராமல் தாறுமாறாக சென்று கொண்டிருந்தது. ஊருக்கு திரும்புவதற்காக பெங்களூர் வந்துவிட்டு வழக்கம் போல எம்ஜி ரோடு, பிரிகேட் ரோடு என்று அலைந்து கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் இரவு 7 மணிக்கு மேல்தான் மெஜஸ்டிக் பஸ் நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வண்டிகள் கிளம்பும். ஒரு சோம்பலான மதிய பொழுதில் கப்பன் பார்க்கில் தெரிந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த நீல நிற ஃபியட் காரை பார்த்தேன். காரின் டிரைவர் இருக்கையில் அமர்ந்து பக்கத்தில் இருப்பவரிடம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, சாட்சாத் சுஜாதாவேதான். எனக்கு மூச்சு அப்படியே நின்றுவிட்டது. உண்மையில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. காருக்கு பின்னால் தயங்கி நின்று கொண்டே இருந்தேன். நீண்ட நேரம் நின்று கொண்டு அந்த காரையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை ரியர்வியூ மிரரில் என்னை பார்த்த சுஜாதா கதவை திறந்து கைகளால் என்னை அழைத்தார். அருகில் சென்ற என்னிடம், என்னப்பா வேணும், ரொம்ப நேரமா முறைச்சு பார்த்துட்டே இருக்கியே என்றார். இல்லை சார், நான் உங்க ரசிகன், ஒரு ஆட்டோகிராஃப் வேணும் என்றேன். சரி, பேப்பர் பேனா கொடு என்றார். அவர் கேட்ட பிறகுதான் எனக்கு உரைத்தது, என்னிடம் 2மே இல்லை. பின்னே கல்லூரி மாணவனாயிற்றே. இதோ வாங்கி வருகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தேன். பெங்களூர் அவ்வளவாக பரிச்சயம் இல்லாத 1987 வருடம் அது. கப்பன் பார்க்கிலிருந்து தவறான வழியில் விதான் சௌதா வழியே வந்துவிட்டேன். அங்கு மருந்துக்கு கூட ஒரு கடை கிடையாது. பதட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தேன். ஒரு வழியாக சில கிலோமீட்டரில் கனரா வங்கி தலைமையகம் அருகில் இருந்த ஒரு பெட்டி கடையில் ஒரு பேப்பர் பேனா கேட்டு வாங்கி கொண்டு மீண்டும் கப்பன் பார்க் நோக்கி வேகம் எடுத்தேன். வேகமாக ஓடியதில் மூச்சு இறத்ததை விட இந்நேரம் சுஜாதா அங்கே இருப்பாரோ, கிளம்பி இருப்பாரோ என்கிற பதட்டமே அதிகமாக இருந்தது. என்னுடைய பையை வேறு காரின் பின்புறத்தில் போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை நேரம் ஓடினேன், எவ்வளவு தூரம் ஓடினேன் என்றெல்லாம் அப்போது எனக்கு தெரியாது. கப்பன் பார்க் அருகே உள்ளே நுழைந்து தொலைவினில் அந்த ஃபியட் கார் இருப்பதை பார்த்த பின் தான் கொஞ்சம் மூச்சு வந்தது. என் கையில் இருந்த பேப்பர் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டிருந்தது. பையில் இருந்த ஒரு துண்டில் முகத்தை துடைத்து கொண்டு சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு காரின் பின்னே காத்திருத்தல் ஆரம்பமாயிற்று. கொஞ்ச நேரத்தில் என்னை கவனித்து மீண்டும் கையசைத்து கூப்பிட்டார் சுஜாதா. நான் வியர்வை பொங்க டிரைவர் இருக்கையின் அருகே சென்றேன். இம்முறை கையில் பேப்பரும் பேனாவும் இருந்தது. கொடு அதை என்று என்னிடம் வாங்கி கொண்டு அவருக்கு அருகில் இருந்தவிடம் அந்த பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தார். கமல், இந்த பையனுக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் வேணுமா, பாரு, ரொம்ப நேரமா வெயிட் பண்றான் என்று சொன்ன பிறகே நான் கவனித்தேன், சுஜாதா அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தது நடிகர் கமல்ஹாசன் தான். கமல் அந்த பேப்பரில் ஆட்டோகிராஃப் போடும் வேளையில் நான் சுஜாதாவிடம் சற்று உரக்க சொன்னேன், இல்லை இல்லை சார், எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் தான் வேணும் என்று. சில நொடிகள் அங்கு ஒரு அமைதி. சுஜாதா லேசாக அதிர்ந்து விட்டார். கமல் உடனே சுதாரித்து கொண்டு, சார், நான் தான் சொன்னேன்ல, இப்பெல்லாம் நீங்க தான் எங்களை விட பாப்புலர் என்று கூறிக்கொண்டே பேப்பரை சுஜாதாவிடமே தந்து விட்டார். சுஜாதா ரங்கராஜன் சுஜாதா என்று கையெழுத்திட்டு என்னிடம் கொடுத்தார். அந்த ஆட்டோகிராஃபை சட்டையில் வைத்துக்கொண்டு அன்று முழுவதும் கப்பன் பார்க் முழுக்க கெத்தாக நடந்து கொண்டே இருந்தேன்.
அப்போது நான் கமல் ரசிகனும் தான். ஆனால் சுஜாதாவிற்கு முன்பு வேறு எந்த ஆளுமையும் என்னை அந்த அளவிற்கு பாதிக்கவில்லை. 20 வருடம் கழித்து நானும் நண்பர் பவா செல்லதுரையும் ஒரு மாலை பொழுதில் சுஜாதாவை சந்திக்க சென்றிருந்தோம். அப்போதெல்லாம் அவர் சென்னைக்கே வீடு மாற்றி வந்துவிட்டிருந்தார். அவரை பார்க்க போகிறோம் என்றவுடன் எங்கள் நண்பர் திலகவதி IPS தானும் வருவதாக சொல்லி உடன் வந்தார். நீண்ட நேர சுவாரஸ்ய பேச்சுக்கு பிறகு அவரிடம் நான் என்னுடைய முதல் சந்திப்பை குறிப்பிட்டு சொன்னேன். சட்டென்று அங்கு ஒரு அமைதி. ஓ, அது நீங்க தானா என்றார். அந்த சம்பவத்திற்கு பின்பு தானும் ஒரு பிரபலம் என்பதை நம்பவே ஆரம்பித்தேன் என்றார் சுஜாதா. கமல் இன்னும் நினைவில் அதை வைத்திருக்கிறார் என்று ஒரு கூடுதல் தகவலும் கொடுத்தார். இன்ஜினியரிங் படிக்க பெங்களூருக்கு ஏன் வந்தீங்க? மார்க் குறைவா என்றார். மார்க்கை சொன்னேன். தமிழ்நாட்டிலே கிடைச்சிருக்குமே, அப்புறம் ஏன் பெங்களூர் என்றார். நீங்க தான் சார் காரணம் என்றேன். வாட்? ஆமா சார், நீங்க பெங்களூர்ல இருந்தீங்க, அங்க படித்தாதான் உங்களை அடிக்கடி பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனாலதான் பிடிவாதம் பிடிச்சு அங்க வந்தேன் சார். நீங்க மேலும் மேலும் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறீர்கள் என்றவர், பின் ஏன் பெங்களூரில் என் வீட்டுக்கு வந்து பார்க்காமல் கப்பன் பார்க் விளையாட்டெல்லாம் என்றார். நீங்க தான் சார் அப்போ சொல்லியிருக்கீங்க, உண்மையான ரசிகர்கள் கடிதம் போடுகிற ஜாதியோ நேரில் வந்து பார்க்குற ஜாதியோ இல்லைன்னு. சட்டென்று அதிர்ச்சியான சுஜாதா நீண்ட நேரம் மௌனமாக இருந்துவிட்டு வீட்டினுள்ளே திரும்பி, சுஜா இங்க வா, இன்னொரு சுவாரஸ்யமான ரசிகன் எனக்கு என்று அவருடைய மனைவியை அழைத்தார். இந்த பதிவிற்கு அவசியமற்ற ஒரு பின்குறிப்பையும் SKP கருணா குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு முறை பெங்களூர் செல்லும் போதும் நான் ஓடிச் சென்ற வந்த வழியில் ஒரு முறை சென்று பார்ப்பேன். கர்பன் பார்க்குக்கும் அந்த பெட்டி கடைக்குமான தூரம் இன்னமும் அதேதான். ஆனால் நான் இப்போது செல்வது என்னுடைய லெக்சஸ் காரில். இருப்பினும் வேர்வை பொங்கி வர மூச்சு வாங்க ஓடி வந்து ஒரு ஃபியட் காரின் பின்னே பதற்றத்துடன் காத்திருந்த அந்த ஒல்லி இளைஞனாகத்தான் ஒவ்வொரு முறையும் என்னை நான் உணர்கிறேன்.